ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. ஸோ நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டுக்கு எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான மோஸ்ட் ஆப்டிமல் அப்ரோச் என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இது நம்ம போன வீடியோவில் சால்வ் பண்ணது. ஸோ இதை இப்போதைக்கு எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இதுல ஆர்டர் ஆஃப் என்ல நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதுக்காக நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாச்சு போன வீடியோல அரேவை ஷார்ட் பண்ணனால. கரெக்டா? ஏன்னா ஷார்ட்டிங் மெக்கானிசத்துக்கு என் லாகன் எடுத்துச்சு. ஸோ என்னுடைய கரண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி என் லாகனா மாறிடுச்சு. ஒருவேளை நான் ஷார்ட் பண்ணாம செகண்ட் லார்ஜஸ்ட் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கம்பல்சரி முடியும். எப்படின்னா ஒரு ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ரெண்டு மேக்ஸிமம் 1 மேக்ஸிமம் 2 அப்படின்னு ரெண்டு வேரியபிள் வச்சிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் 1 இனிஷியலா -1, மேக்ஸிமம் 2 இனிஷியலா -1 அப்படின்னு நான் வச்சிருக்கேன். சரி, இப்போ நான் ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து அக்சஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ இந்த வேல்யூ எடுக்கும்போது நான் முதல்ல என்ன செக் பண்ணுவேன்? இந்த வேல்யூ கிரேட்டர் தென் என்னுடைய மேக்ஸிமம் 1 என்னுடைய மேக்ஸிமம் 1 விட இது பெருசா இருக்கா? ஏன்னா மேக்ஸிமம் 1 அண்ட் மேக்ஸிமம் 2 ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெருசா இருக்கும். மேக்ஸிமம் 1 கிரேட்டர் தென் மேக்ஸிமம் 2 தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா அதனாலதான் அது மேக்ஸிமம் எலிமெண்ட், மேக்ஸிமம் 2ங்கிறது செகண்ட் மேக்ஸிமம் எலிமெண்ட். ஓகேவா? சரி, அப்ப இந்த வேல்யூ கிரேட்டர் தென் இஃப் என்னுடைய வேல்யூ கிரேட்டர் தென் மேக்ஸிமம் 1 இருக்கா அப்படின்னு பாக்குறேன். ஆமாப்பா, உன்னோட மேக்ஸிமம் 1 விட இது பெருசு அப்படின்னா அப்ப நான் மேக்ஸிமம் 1ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது எங்க கொடுத்துருவேன்? மேக்ஸிமம் 2க்கு கொடுத்துருவேன். ஓகேவா? அப்போ மேக்ஸிமம் 1ல ஸ்டோர் பண்ணிருக்கிறது எங்க கொடுத்துருவேன்? மேக்ஸிமம் 2க்கு கொடுத்துருவேன். அப்ப -1 தான். மேக்ஸிமம் 1க்கு என்ன அப்டேட் பண்ணிடுவேன்? இந்த வேல்யூ அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேவா? அப்ப வேல்யூ ஈக்குவல் டு மேக்ஸிமம் 1 போது இப்ப மேக்ஸிமம் 1 வந்து 3 ஆயிடுச்சு. அதாவது எப்படி பண்ணுவேன்னா மேக்ஸிமம் 2 ஈக்குவல் டு மேக்ஸிமம் 1. அப்ப மேக்ஸிமம் 2ல இதுக்கு முன்னாடி நான் என்ன ஸ்டோர் பண்ணியிருந்தேன்? -1 வந்துருச்சு. மேக்ஸிமம் 1 ஈக்குவல் டு என்னுடைய வேல்யூ. ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்ப அடுத்தது நெக்ஸ்ட் 5 வரேன். ஓகேவா? சோ 5ங்கிறது இப்ப என்னது? என்னுடைய வேல்யூ. என்னுடைய கண்டிஷன் என்ன? வேல்யூ கிரேட்டர் தென் m1. என்னுடைய மேக்ஸிமம் 1ங்கிறது 3 தான். ஆமாப்பா, இது 3 விட பெருசு அப்படின்னா என்ன பண்ணுவேன்? அப்ப இங்க இருக்கிற மேக்ஸிமம் 1ல ஸ்டோர் பண்ணிருக்கிறத மேக்ஸிமம் 2க்கு கொடுத்துருவேன். மேக்ஸிமம் 2 ஈக்குவல் டு மேக்ஸிமம் 1. அப்ப இது 3 ஆயிரும். இது என்னுடைய வேல்யூ ஆயிரும். வேல்யூங்கிறது 5. ஓகே, அடுத்தது 7க்கு வரேன். 7 கிரேட்டர் தென் மேக்ஸிமம் 1. ஆமாப்பா, மேக்ஸிமம் 1 விட இது பெருசு அப்படிங்கும்போது 5 இங்க கொடுத்துருவேன். 7 மேக்ஸிமம் 1க்கு வச்சுப்பேன். ஓகேவா? ஃபைன். அடுத்தது 6. 6ன்னு வரும்போது 6 செக் பண்றேன். என்னுடைய வேல்யூ 6 கிரேட்டர் தென் m1 அப்படின்னு நான் பாக்குறேன். இல்ல 6 எப்படி கிரேட்டர் தென் 7 ஆகும் அப்படின்னா நான் அதோட விட்டுலாமா அப்படின்னு கேட்டா விட முடியாது. ஏன்னா இது மேக்ஸிமம் 1 விட தான் பெருசு இல்ல. there is a chance it can be greater than maximum 2. புரிஞ்சுதா? ஸோ அப்போ else ifல நான் என்ன போடுறேன்? else ifல சப்போஸ் என்னுடைய வேல்யூ கிரேட்டர் தென் m2 இருக்கும். ஏன்னா m1 இல்லைன்னா m2 இருக்கும். அப்ப இந்த வேல்யூ கிரேட்டர் தென் m2 இருந்தா என்ன பண்றது? m1ங்கிறது கிரேட்டர் எலிமெண்ட், அது ஸ்டில் அப்படியே தான் இருக்கு. அப்ப டைரக்டா m2க்கு மட்டும் அப்டேட் பண்ணிருங்க 6ன்னு. அப்போ m2 ஈக்குவல் டு வேல்யூ. ஓகேவா? புரிஞ்சுதா? m2 ஈக்குவல் டு வேல்யூ. அடுத்தது இங்க 9க்கு வரேன். அப்ப 9 கிரேட்டர் தென் என்னது? m1 m2? ஸோ 9 கிரேட்டர் தென் m1. ஃபர்ஸ்ட் m1 தான் செக் பண்றேன். ஓகே, 9 கிரேட்டர் தென் m1. சரி, அப்ப என்ன பண்ணும்? இந்த 7 m2க்கு கொடுத்துருவேன். ஸோ m1க்கு 9 அப்டேட் பண்ணிடுவேன். அடுத்தது வேல்யூ 8. 8 கிரேட்டர் தென் m1 கிடையாது, ஏன்னா 9 இருக்கு. சரி, அதோட விட்டுறலாமா? இல்ல. அப்ப போய் m2 செக் பண்ணு. இந்த கரண்ட் வேல்யூ கிரேட்டர் தென் m2? ஆமா, m2 வருது. இப்ப 6 விட இது பெருசுதான். அப்போ இதுக்கு பதிலா 8ன்னு அப்டேட் பண்ணிடு. அப்ப இப்ப கடைசியா கிடைச்சிருக்க m1 அண்ட் m2 என்னது? 9 and 8. இதுல 9ங்கிறது கிரேட்டஸ்ட் எலிமெண்ட், 8ங்கிறது அதை விட ஒரு செகண்ட் கிரேட்டஸ்ட் எலிமெண்ட். அப்ப நான் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது செகண்ட் கிரேட்டஸ்ட் எலிமெண்ட். ஸோ மேக்ஸிமம் 2 ரிட்டர்ன் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ இது என்னது? கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுவோம். முதல்ல int m1 ஈக்குவல் டு -1, int m2 ஈக்குவல் டு -1. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபார் int ஒவ்வொரு வேல்யூவா எடுக்கணுமா? int வேல்யூ ஆஃப் அரே, அந்த அரேல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவா எடுக்கிறேன். நான் என்ன பண்றேன்? இஃப் வேல்யூ கிரேட்டர் தென் m1, ஓகே, தென் எல்ஸ் இஃப் வேல்யூ கிரேட்டர் தென் m2 அப்படின்னு ரெண்டு கண்டிஷன். வேல்யூவா VAL. ஸோ மேக்ஸிமம் 1 விட கிரேட்டரா இருந்தா நான் என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் 2 ஈக்குவல் டு மேக்ஸிமம் 1, மேக்ஸிமம் 1 ஈக்குவல் டு வேல்யூ. ஒருவேளை கிரேட்டர் தென் m2 இருந்தா என்ன பண்ணணும்? வெறும் மேக்ஸிமம் 2 மட்டும் இருந்தா என்ன பண்ணணும்?
மேக்ஸிமம் 2 ஈக்குவல் டு வேல்யூ. ஜஸ்ட் அந்த மேக்ஸிமம் 2 வேல்யூ மட்டும் அப்டேட் பண்ணா போதும். ஓகே, சரி அப்ப நான் என்ன கடைசியா ரிட்டர்ன் M2 சார் ரிட்டர்ன் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டா பண்ணுங்க, ரிட்டர்ன் M2. ஓகே, ரிட்டர்ன் M2 பண்ணியாச்சு. சரி, இப்போ கேஸ் 2க்கு வருவோம். இப்போ கேஸ் 1 ஓகே, எல்லாமே யூனிக் எலிமெண்ட். சப்போஸ் ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருந்தா என்ன ஆகும் பார்க்கலாமா? ஸோ ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ இதே கேஸ்க்கு என்னோட வேல்யூஸ் வந்து நான் சப்போஸ் -1. இப்போ இதுல ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்றேன்னா, இப்போ எல்லாமே ஈக்குவலா இருக்கு. 3 3 3 3 3ன்னு இருக்கு. ஓகேவா? எல்லாமே 3 3 3ன்னு இருக்கு. அப்போ ஆஸ் பர் மை கேஸ் எனக்கு M1 இனிஷியலா என்ன இருக்கு? -1ன்னு இருக்கு. M2 இனிஷியலா என்னன்னு இருக்கு? -1ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ M1 அண்ட் M2 -1 -2 அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம திரும்ப எழுதுறனால கூட பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ எடுப்பேனா, வேல்யூ கிரேட்டர் தென் M1னா, ஆமாப்பா வேல்யூ கிரேட்டர் தென் M1 தான். அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னத்தை அப்டேட் பண்ணுவேன், இங்க 3ன்னு அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ இங்க -1ங்கிறது அப்படியே வச்சுப்பேன். திரும்ப இந்த வேல்யூக்கு வரும்போது இந்த வேல்யூ அதாவது 3 கிரேட்டர் தென் M1, 3ஆன்னு பார்க்கும்போது நோ, 3 கிரேட்டர் தென் 3 கிடையாது, கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப நான் என்ன பண்ணுவேன், திரும்ப M2க்கு போவேன். ஸோ M2ல என்ன இருக்கு, -1 இருக்கு. ஸோ அப்ப இந்த வேல்யூங்கிறது என்னது, 3 3 கிரேட்டர் தென் -1 ஆமா 3 கிரேட்டர் தென் -1 தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இங்க 3 அப்டேட் பண்ணுங்கன்னு M2க்கு நான் 3 அப்டேட் பண்ணிடுவேன். பட் ஆனா இப்படி அப்டேட் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. ஏன், ஏன்னா M1ம் 3 M2ம் எப்படி 3 அப்டேட் பண்ணுவீங்க, ஒரே வேல்யூ நீங்க அப்டேட் பண்ணக்கூடாது. ஸோ இன்னும் நான் தெளிவா சொல்லணும்னா, ஏன் அப்டேட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லணும்னா, இங்க பாருங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு வேல்யூஸ் எடுத்துக்கலாம். 1 2 ஸோ 2 யூனிக் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 5 6 5 6 தென் அகைன் 6 2 அண்ட் 1. ஸோ இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு இனிஷியலா M1 என்னது, M1 ஈக்குவல் டு -1. M2 என்னது, M2 ஈக்குவல் டு -1. முதல்ல இந்த வேல்யூ எடுக்கிறேன். ஓகே, 5 கிரேட்டர் தென் M1 கேட்டா 5 கிரேட்டர் தென் M1 தான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல இதுக்கு 5 அப்டேட் பண்ணிடுவோம், இதுக்கு அந்த -1ங்கிறது அப்படியே விட்டுருவோம். அடுத்தது இந்த வேல்யூக்கு வரும்போது 6 கிரேட்டர் தென் M1 அப்படின்னு பார்க்கும்போது ஆமாப்பா 6 கிரேட்டர் தென் M1 தான். 6 இங்க வந்துடும், 5 தூக்கி இங்க போட்டுருவேன். அடுத்தது இங்க வரும்போது என்ன பண்ணுவேன், 5 கிரேட்டர் தென் நான் என்ன பண்ணுவேன், 5 கிரேட்டர் தென் 6 நான் பார்ப்பேன். கரெக்டா, 5 கிரேட்டர் தென் 6 பார்ப்பேன். 6 கிடையாது. சரி ஓகே, 5 கிரேட்டர் தென் M2 பார்ப்பேன், அதுவும் கிடையாது. நான் இப்போ இதை விட்டுருவேன், எதுவுமே பண்ண மாட்டேன் இந்த வேல்யூவை. ஏன்னா இந்த வேல்யூ கிரேட்டர் தென் M1 கிடையாது, கிரேட்டர் தென் M2 கிடையாது. இப்போ இங்க வரும்போது என்ன பண்ணுவேன், சரி 6 கிரேட்டர் தென் M1 நான் பார்ப்பேன். இங்கதான் நீங்க நல்லா லிசன் பண்ணிக்கணும். இந்த வேல்யூ இப்போ நான் இந்த வேல்யூல இருக்கும்போது என்ன பண்ணுவேன், இந்த வேல்யூ கிரேட்டர் தென் M1 பார்ப்பேன். இல்ல எப்படி 6 கிரேட்டர் தென் 6 வரும், இது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு. அப்ப ஃபால்ஸ்ங்கும் போது எல்ஸ் இஃப்ல வருவேன். எல்ஸ் இஃப்ல 6 கிரேட்டர் தென் 5 பார்ப்பேன். ஆமாப்பா 6 கிரேட்டர் தென் 5 தான்ப்பா. அப்ப என்ன பண்ணுவேன், இதை மட்டும் அப்டேட் பண்ணி 6ன்னு போட்டுருவேன். கரெக்டா? நான் இப்படி போட்டேன்னா என்ன ஆயிரும், M1ல M2ல சேம் வேல்யூஸ் வந்துடும். அப்ப எனக்கு இங்க சேம் வேல்யூஸ்ல எனக்கு வேணாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லார்ஜ்ங்கிறது 6 தான். அது எத்தனை டைம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் எலிமெண்ட் 6 தான். அப்ப நான் இந்த இடத்துல இப்படி மட்டும் செக் பண்ணி அப்டேட் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு அப்டேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, அப்டேட் பண்ணும்போது என்ன 6வே 2 டைம் அப்டேட் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் எலிமெண்ட் 1 2 டைமோ அதுக்கு மேல இருந்தாலும் நான் அதை அப்டேட் பண்ணிடுறேன். இங்க பாருங்க, இப்ப திரும்ப 6 கிரேட்டர் தான், இங்கேயும் 6 கிரேட்டர் தான். கடைசியா என்னுடைய M2 நான் ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்கும், 6 தான் இருக்கும். இந்த கம்ப்ளீட் ஐட்ரேஷன் முடியும் போது எனக்கு 6 தான் இருக்கும். ஆனா இதுல நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். சின்ன சேஞ்ச் பண்ணா இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணிடலாம். எனக்கு ஆன்சர் 5 வரணும். 5 தான் என்னுடைய செகண்ட் லார்ஜஸ்ட். அப்ப என்ன பண்ணலாம்னா, இங்க லிசன் பண்ணுங்க, எங்க எனக்கு பிரச்சனை வந்தது, ஸோ எனக்கு இந்த பாயிண்ட்ல தான் பிரச்சனை வந்தது. ஓகே, எனக்கு இந்த வேல்யூக்கு வரும்போது தான் எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு M1லயே அந்த மேக்ஸிமம் எலிமெண்ட்டை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வேல்யூ வரும்போது நான் என்ன செக் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ கிரேட்டர் தென் M1 பார்ப்பேன். இது ட்ரூனா நான் அப்டேட் பண்ற கண்டிஷன் பிரச்சனை இல்லை. பட் இது ஃபால்ஸ்னா, இஃப் இட் இஸ் ஃபால்ஸ் நான் என்ன பண்றேன், டைரக்டா போய் M2 கூட செக் பண்றேன். இந்த வேல்யூ கிரேட்டர் தென் M2 பாக்குறேன், இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆனா அதே சமயத்துல இதை விட லெஸ் தென்னா இருக்குதான்னு நம்ம பார்க்கல. ஏன்னா இந்த 6ங்கிறது இப்போ 6 கிரேட்டர் தென் 5ங்கிறது ட்ரூ. அதே சமயத்துல நம்ம என்ன பார்க்கணும், 6 லெஸ் தென் இந்த M1ஓட வேல்யூ என்னது, அதுவும் 6 தான். 6 லெஸ் தென் 6ங்கும் போது ஃபால்ஸ். அப்போ இது M1 விட கம்மியா தான் இருக்கணும் இந்த கண்டிஷன். அதாவது நான் எல்ஸ் இஃப்ல இங்க வரும்போது என்னுடைய கண்டிஷன் என்ன,
வேல்யூ கிரேட்டர் தென் M2 இருக்கலாம், மேக்ஸிமம் 2 விட பெருசா இருக்கணும். அதே சமயத்துல என்னுடைய வேல்யூ லெஸ் தென் மேக்ஸிமம் 1, மேக்ஸிமம் 1 விட கம்மியா மேக்ஸிமம் 2 விட பெருசா இருக்கிறது தான் வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்ப இந்த கேஸ்ல பார்க்கும்போது எனக்கு இது ஃபால்ஸ் ஆயிருது. ஏன்னா 6 லெஸ் தென் 6ங்கிறது இது ஃபால்ஸ். அப்ப எனக்கு இது அப்டேட்டே பண்ணாது. ஸ்டில் என்னுடைய M2 5 தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த 6 வேல்யூ வரும்போது பண்ணும். ஸோ 2 வரும்போது அப்சல்யூட்லி 2 விடவும் கிரேட்டர் இல்ல, அப்டேட்டே பண்ணாது. 1 வரும்போதும் ஸோ M1 விடவும் கிரேட்டர் இல்ல, M2 விடவும் கிரேட்டர் இல்ல, அப்டேட் பண்ணாது. அப்ப 6 5 அப்படிங்கிறது அப்படியே இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் ஆடிங் இந்த ஒரு கண்டிஷனை ஆட் பண்றதுனால. சரி, ஓகே. கேஸ் நம்பர் 2வையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ கம் டு கேஸ் 3. கேஸ் 3 சரி, எல்லாமே ஒரே வேல்யூவா இருக்கு. 3 3 3 3 3 3ன்னு இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம கோடு இப்போ வரைக்கும் போட்ட கோடு ஒர்க் ஆகுமான்னு கேட்டா ஒய் நாட்? ஸோ ஏன்னா இனிஷியலா M1 -1, M2 -1. நான் என்ன பண்ணுவேன், முதல்ல இந்த 3 எடுப்பேன். 3 கிரேட்டர் தென் M1 இருக்கும்போது இங்க அப்டேட் பண்ணிடுவேன் 3. அடுத்தது இந்த 3க்கு வரும்போது இந்த 3 வந்து கிரேட்டர் தென் M1 பார்க்கும்போது கிடையாது. அப்ப ஃபால்ஸ் கண்டிஷனுக்கு வருவேன். இது கிரேட்டர் தென் M2 பார்த்தா எஸ், 3 கிரேட்டர் தென் -1 தான். அதே சமயத்துல இந்த 3 லெஸ் தென் M1 பார்க்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ நான் அண்டு கண்டிஷன் போட்டிருக்கனால ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நான் M2 ஸ்டோர் பண்ணுவேன். அதே மாதிரிதான் இந்த 3. அப்ப இந்த 3யும் M2 ஸ்டோர் பண்ணாது, இந்த 3யும் M2 ஸ்டோர் பண்ணாது, கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இந்த 3யும் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்ப லாஸ்டா ரிட்டர்ன் பண்ணும்போது என்னது -1. ஏன்னா இந்த கிவன் இன்புட்டுக்கு எனக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்டே கிடையாது இல்ல. ஸோ அப்ப என்னோட ஆன்சர் என்ன வரும், -2. சரி, ஓகே. கேஸ் 3யையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்னொரு கேஸ் ஒன்று இருக்கு. ஓகே, இப்போ இது வரைக்கும் போட்ட கோடை நீங்க சப்மிட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடும். பட் இன்னொரு டெஸ்ட் கேஸ் என்னன்னா, சப்போஸ் கொடுத்துருக்கிற அரே வந்து நெகட்டிவ்ல இருக்கு. இப்போ நம்ம எடுத்ததும் என்ன பண்றோம், M1 ஈக்குவல் டு -1 பண்றோம், M2 ஈக்குவல் டு -1 பண்றோம். சப்போஸ் என்னுடைய அரே எல்லாமே நெகட்டிவா இருக்கு. நெகட்டிவ்னா என்னன்னா, ஸோ -1, -4, -10, -5, தென் -6 இந்த மாதிரிலாம் எல்லாமே நெகட்டிவா இருக்கும்போது நான் எடுத்ததுமே M1 -1 வச்சுக்க -2 வச்சுட்டேன். சப்போஸ் -1 இல்லாம -2 தான் இருக்குன்னா இங்க மேக்ஸிமம் எலிமெண்ட் என்னது, -2. அதுக்கப்புறம் இருக்கிற எலிமெண்ட் என்னது, -4. ஆனா இது கூட கம்பேர் பண்ண முடியுமா? ஸோ இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் M1 இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஏன்னா -4 கிரேட்டர் தென் -1ங்கிறதே சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன்னா நம்ம -1 தான் இருக்கிறதே பெரிய நம்பர் நெகட்டிவ்ல பார்க்கும்போது. அப்போ இங்க எனக்கு இஷ்யூ வரும். அப்ப நான் எடுக்கிற இனிஷியல் வேல்யூல எனக்கு இஷ்யூ வருது. அப்ப இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். கரெக்டா? ஸோ இந்த கிவன் கேஸ்ல நமக்கு எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க, எந்த நெகட்டிவ் வேல்யூஸும் கிடையாது. பட் ஒருவேளை நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுத்தா என்னோட இனிஷியலைசேஷன் என்ன இருக்கும்? ஸோ இது ஒரு இன்டர்வியூல கேட்ட கொஸ்டின். இது வரைக்கும் நம்ம பண்ணிடுவோம். சப்போஸ் உங்களுக்கு எச் கேஸா எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் கொடுக்குறாங்க, ஒருவேளை நெகட்டிவையும் அக்செப்ட் பண்ணணும், அதுலயும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸோ அதை நீங்க யோசிக்கணும். ஸோ என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாமா? ஓகே, இந்த ப்ராப்ளம்ல நம்ம வந்து நெகட்டிவ் கேஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸோ நீங்க எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் கேஸ் கொடுத்துருக்கேன். சப்போஸ் அரேல நெகட்டிவ் எலிமெண்ட்ஸும் அப்பியர் ஆயிருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அப்ப இந்த கோடு ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நீங்க எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ ஆஸ் ஆஃப் நவ் கிவன் அரேல எந்த நெகட்டிவ் எலிமெண்ட்ஸும் கிடையாது. ஸோ இந்த கோட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிடலாம். Okay, that's all guys, that's all. So our code is perfectly working. So I hope you have understood this problem. Suppose if you have any doubt, please ping me. Okay, so I will catch up you in the next interesting problem. Until then, bye bye, take care.